Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டாபிக் நியூக்ளியர் ஃபியூஷன். சோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டாபிக் பார்த்திருந்தோம் இல்லையா, நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது. நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் எங்க நடக்கும்? ஆட்டம் பாம்ல நடக்கும். பட் அங்க process வந்து அன்கண்ட்ரோல்ட். அதனால வந்து அன்கண்ட்ரோல்ட் ஃபிஷன் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆட்டம் பாம்ல. தென் நம்ம கண்ட்ரோல்ல ரன் பண்ணக்கூடிய ரியாக்டர் பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்டர். சோ இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்க நடக்கக்கூடிய ரியாக்ஷனும் the same fission தான், பட் ஆனா கண்ட்ரோல்ல இருக்கும் இல்லையா? அப்ப நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னா என்ன? ஒரு ஹெவியர் நியூக்ளியஸ வந்து சின்ன சின்ன லைட்டர் நியூக்ளியா ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இது. எஸ், நியூக்ளியர் ஃபிஷன். எக்ஸாம்பிள் என்ன சொல்லிருப்போம்? 92 யுரேனியம் 235 இல்லையா? 92 யுரேனியம் 235. சோ இது கூட ஒரு நியூட்ரானை வச்சு கொலைட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பேரியம், அதோட அட்டாமிக் நம்பர் 56 சொல்லிருப்போம், பிளஸ் கிரிப்டான் அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 36 ன்னு சொல்லிருப்போம். கூடவே 3 நியூட்ரான்ஸ் கிடைக்கும், பிளஸ் எனர்ஜி. கண்டிப்பா ஃபிஷன் ரியாக்ஷன் நடந்தா எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி நியூக்ளியர் ஃபியூஷன் ஒன்னு இருக்கு இல்லையா? இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து எங்கெல்லாம் நடக்கும்? ஹைட்ரஜன் பாம்பு ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். ஹைட்ரஜன் பாம்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க நடக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து அன்கண்ட்ரோல்ட். வேற எங்கெல்லாம் சார் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ்ல நடக்கும். ஸ்டார்ஸ்னா தெரியும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் சன் கூட சொல்லலாம். சன் வந்து நம்ம ஸ்டார் தான் இல்லையா? the next அட்மாஸ்பியர். சோ இங்க நடக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா எவ்வளவு டெம்பரேச்சர் வேணும் அப்படின்னா 10⁻7 கெல்வின் டெம்பரேச்சர் தேவைப்படும். ஓகேவா? சோ நார்மலா ரூம் டெம்பரேச்சர், இப்ப நாம ஃபேஸ் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் இருக்குல்ல, இந்த டெம்பரேச்சர்ல நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்காது, ஃபியூஷன் நடக்காது. சரி சார், நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா என்ன? 2 or more lighter nuclei combine to form a heavier nucleus. நல்லா பாத்துக்கோங்க. ஃபிஷன் அப்படின்னா ஒரு ஹெவியரை லைட்டரா மாத்தக்கூடியது இல்லையா? ஒரு ஹெவியரை உடைச்சேன்னா ரெண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட லைட்டர் நியூக்ளியை கிடைக்கும். ஆனா நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா லைட்டர் எல்லாம் சேர்ந்து ஹெவியரா மாறக்கூடியது இல்லையா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் பாம்புல வந்து நடக்கக்கூடிய ரியாக்ஷன் பார்ப்போம். ஹைட்ரஜன் பாம்புங்கிறது வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனை வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் இல்லையா? எஸ், சி ஒரு 1H2 பிளஸ் 1H3, அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 2He4 ஓகே, பிளஸ் இங்க எழுதிடுவோம் 10⁻7 கெல்வின். எஸ், பிளஸ் 0N1 plus energy. Q is nothing but energy. பாருங்க, இப்ப ரெண்டு லைட்டர் நியூக்ளியை எதை வச்சு லைட்டர் நியூக்ளியை சொல்றோம்? அப்ப அதுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா லைட்டர் நியூக்ளியை அப்படின்னா அதோட மாஸ் நம்பர் less than 20 இருக்கணும். ஓகே, இங்க அதிகமா இருக்கு. அப்ப இங்க என்னது? மாஸ் நம்பர் 20க்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து லைட்டர் நியூக்ளியை. இப்ப இங்க பாருங்க 2, 3 தான் இருக்கு. அப்ப ரெண்டு லைட்டர் நியூக்ளியை, இது வந்து ஹைட்ரஜனோட ஐசோடோப் டியூட்ரான், இது ட்ரிப்டான். அப்ப ரெண்டு லைட்டர் நியூக்ளியை சேர்ந்து ஹெவியர். மோஸ்ட்லி வந்து ஸ்டார்ஸ்ல தான் நடக்குது. ஸ்டார்ஸ் அட்மாஸ்பியர்ல ஹைட்ரஜன் எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ஹீலியம் கிடைக்கும். சரியா? சோ அப்ப ஹீலியம்ங்கிறது ஹெவியர் இத கம்பேர் பண்ணும்போது, பிளஸ் ஒரு நியூட்ரான் பிளஸ் எனர்ஜி. அது ஃபிஷன் ரியாக்ஷன் நடந்தாலும் எனர்ஜி ரிலீஸ் ஆகும், ஃபியூஷன் ரியாக்ஷன் நடந்தாலும் நிறைய எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். பட் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா மினிமம் 10⁻7 கெல்வின் டெம்பரேச்சர் தேவைப்படும். எதனால அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இது ஒரு நியூக்ளியஸ், இது ஒரு நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்க்குள்ள என்ன இருக்கு? புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ். நியூட்ரான்ஸ்ங்கிறது வந்து ஒரு டம்மி கேரக்டர். எதுக்குள்ள இருக்கும்போது? நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கும்போது இல்லையா? இப்ப நியூக்ளியஸ் இப்படி இருக்குன்னா புரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும். நியூட்ரான்ஸ் வந்து நியூட்ரல் சார்ஜ்லெஸ் அப்படின்னா புரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ். அப்ப புரோட்டானோட சார்ஜ் தான் அந்த நியூக்ளியஸோட சார்ஜ். சோ நியூக்ளியஸ் இஸ் positive. This is what? Nucleus அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ரியாக்ஷன் தேவையில்லை, இது ஃபிஷன். ஓகே, சோ அப்ப நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ். அப்ப இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ் இல்லையா? பாசிட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு சேர ட்ரை பண்ணா கண்டிப்பா ரெண்டு பேருக்கு இடையில என்ன இருக்கும்? ஹெவி ரிப்பல்ஷன் இருக்கும். ஏன்னா படிச்சிருப்போம் இல்லையா? கூலம்ஸ்லாவே படிச்சிருப்போம் இல்லையா? லைட் சார்ஜஸ் என்ன? பாசிட்டிவ் பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும், நெகட்டிவ் நெகட்டிவ் ரிப்பல் பண்ணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் அட்ராக்ட் பண்ணும். அப்ப இந்த பிளஸ் என்ன பண்ணும்? ஒன்டே ஒன்று விரட்டும். ரிப்பல் பண்ணும்போது கண்டிப்பா சேராது. அப்ப இத சேர வைக்கிறதுக்காக தான் எனக்கு எவ்வளவு எனர்ஜி, ஐ மீன் எவ்வளவு டெம்பரேச்சர் தேவை அப்படின்னா 10⁻7 கெல்வின் டெம்பரேச்சர்.
அப்ப 10⁻7 கெல்வின் டெம்பரேச்சர்னா இந்த இடத்துல வந்து உருவாக்கின அப்படின்னா கிடைக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய அந்த கைனடிக் எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரெண்டு லைட்டர் நியூக்ளியையும் என்ன பண்ணும் மூவ் க்ளோசர் அப்படின்னா பக்கத்துல நெருங்க வைக்கும். பக்கத்துல நெருங்க வைக்கும் போது என்ன ஆகும்னா இந்த ரெண்டு நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கிற நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஹெவி அட்ராக்டிவ் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணும். ஏன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ்ங்கிறது ஆக்ட் அஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்ப அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸோட ஹெவி அட்ராக்ஷனால இது சேர்ந்து ஹீலியமா மாறுது. ஓகேவா? அப்ப ரெண்டுமே பாசிட்டிவ், ரெண்டுமே சேராது ஃபர்ஸ்ட். ஏன்னா ரெண்டு கடையில வந்து ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கு. இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்றதுக்கு பீட் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு தேவை? 10⁻7 கெல்வின் டெம்பரேச்சர் தேவை. இந்த டெம்பரேச்சர்ல என்ன ஆகும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோட டாமினேஷன் குறைஞ்சு கைனடிக் எனர்ஜினால, கைனடிக் எனர்ஜி இஸ் நதிங் பட் மூவிங் எனர்ஜி, அந்த மூவிங் எனர்ஜினால இந்த ரெண்டும் நெருங்க ஆரம்பிக்கும். பக்கத்துல வரும்போது நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? இது ரெண்டையுமே வந்து ஃபியூஸ் பண்ணும், சேர்த்து ஒரு ஹெவியர் நியூக்ளியஸ் கொடுக்கும். சோ இதான் வந்து நார்மல் நடக்கிறது. சோ இது வந்து டியூ டு தி ஹை டெம்பரேச்சர்னால இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுனால இந்த ரியாக்ஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன். தெர்மோ அப்படின்னா ஹீட். ஓகே, இந்த ஹீட்னால டெம்பரேச்சர்னால நடக்கிறதுனால இந்த ரியாக்ஷனுக்கு என்ன பேரு? தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன். என்ன ரியாக்ஷன்? தெர்மோ நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படி கூட எழுதலாம் இல்லையா? ஃபியூஷன் ரியாக்ஷன். சரியா? ஓகே. சோ இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ல நான் என்ன சொன்னேன்? எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும் சொன்னேன் இல்ல? எனர்ஜி எப்படி ரிலீஸ் ஆகும்னு பாப்போம். எழுதலாம். எனர்ஜி ஜெனரேஷன் எங்க? இன் ஸ்டார்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் ஸ்டார்ஸ்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷனும் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் தான். சரியா? ஓகே. சோ நார்மலா வந்து ஒரு ஸ்டார்ல இருந்து எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.8 into 10⁻26 ஜூல்ஸ் பர் செகண்ட். ஓகே, ஒரு செகண்டுக்கு இவ்வளவு எனர்ஜியை வந்து என்ன பண்ணுது? ரேடியேட் பண்ணுது. சரி. சோ ஸ்டார் அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 10⁻7 கெல்வின் டெம்பரேச்சர் இருக்கும். சோ அதனால தான் அங்க என்ன நடக்குது அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, அதிகமா ஸ்டார்ஸ் சரி அட்மாஸ்பியரும் சரி, அட்மாஸ்பியர் தெரியல வளிமண்டலம் சொல்லுவோம் இல்லையா? ஓகே. சோ இந்த ரெண்டுலயுமே வந்து மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னா புரோட்டான்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் புரோட்டான், அதுக்கப்புறம் வந்து ஹீலியம், ரிமைனிங் பெர்சன்டேஜ் தான் என்னது? ஹெவியர் நியூக்ளியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அங்க என்னலாம் இருக்கு? புரோட்டான்ஸ் பிளஸ் புரோட்டான்ஸ் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு? ஹீலியம். சரியா? 4 புரோட்டான் சேர்ந்தாலும் ஒரு ஹீலியம். அந்த ரியாக்ஷன் அப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஸ்டார்ஸோட ஏர்லியர் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இல்லையா? ஏர்லியர் ஸ்டேஜ் ஆஃப் த ஸ்டார்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னலாம் இருக்கும் அப்படின்னா டஸ்ட் பிளஸ் கிளவுட்ஸ். சோ கிளவுட்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மேகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். டஸ்ட்ன்றது தெரியும், தூசி. அப்ப ஏர்லியர் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட் அண்ட் கிளவுட்ஸ் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? எல்லா பிளானட்ஸுக்குமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எங்க இருந்து வருது? ஸ்டார்ஸ்ல இருந்து வருது. எக்ஸாம்பிள் நம்ம சன், நம்ம சோலார் சிஸ்டம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிளானட்ஸ்க்கு எல்லாமே சன்ல இருந்து என்ன வருது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். எர்த் கிடையாது. எர்த்துக்கு வர்றதே எங்க இருந்து தான்? எர்த்ங்கிற ஒரு பிளானட்டுக்கு வர்றதே ஸ்டார்ல இருந்தா இல்லையா? சன்ங்கிற ஸ்டார்ல இருந்தா. ஓகே, அப்ப கண்டிப்பா ஸ்டார்ஸோட கிராவிடேஷனல் புல்லுன்னு இழுக்கிறது இல்லையா? அந்த ஈர்ப்பியல் இழுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா கிளவுட்ஸ் எல்லாம் உள்நோக்கி இழுக்கும். கரெக்டா? அப்படி உள்நோக்கி போயிருச்சு அப்படின்னா இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா கொலாப்ஸ் ஆயிரும். ஓகேவா? சோ அப்ப உள்நோக்கி இழுக்கிற அந்த நேரம் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாரோட கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி உள்ள இழுக்கும் போது, இழுக்கிறதுக்கு முன்னாடி அதோட எனர்ஜி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, உள்ள இழுக்கும் போது மூவிங்கா மாறுது இல்லையா? மூவ் ஆகுது.
சோ அப்ப கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எதா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா கைனடிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. சோ கைனடிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, அப்ப மூவிங். சோ அந்த டைம்ல இந்த கைனடிக் எனர்ஜி எதா மாறுது அப்படின்னா ஹீட். இப்ப என்ன ஆகுது, ஹீட் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல டெம்பரேச்சர் இருக்கும். ஓகே, அந்த டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட நியர்லி 10⁻7 கெல்வின் டெம்பரேச்சரை ரீச் பண்ண உடனே அங்க என்ன நடக்க ஆரம்பிச்சிடும், இந்த ரியாக்ஷன் நடக்கும். அந்த ரியாக்ஷனுக்கு என்ன பேரு, தெர்மோ நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். நார்மலா ஃபியூஷன் ரியாக்ஷன் தான், இந்த டெம்பரேச்சர்ல நடக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து தெர்மோ நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். சோ அட் தி சேம் டைம் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். சொன்னேன் இல்லையா, பாருங்க, ரெண்டு லைட்டர் நியூக்ளியஸ் சேர்ந்து ஹெவியரா மாறும்போது நமக்கு ஃபைனல் என்ன கிடைக்குது, Q என்னது, எனர்ஜின்னு சொன்னேன். எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. அப்ப நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகுற அந்த நேரத்துல இந்த கிராவிடேஷனல் புல்லோட டாமினேஷன் குறைஞ்சு கிளவுட்ஸ் வந்து உள்நோக்கி வர்றது வந்து ஸ்டாப் ஆயிடும். இப்ப அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே என்ன ஆயிரும், அப்படியே ஸ்டெபிளைஸ் ஆயிடும். ஓகேவா? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதிகமா வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் ஹீலியம். கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 90% புரோட்டான் அப்படின்னா ஒரு 9% ஹீலியம். சோ இந்த ரேஷியோல தான் இருக்கும். சோ நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஸ்டார்ஸ் எடுத்துப்போமே, நம்ம சன் இருக்குது இல்லையா, சன்னோட டெம்பரேச்சர். சோ அதுல வந்து ரெண்டு லேயர் இருக்கு. எப்படின்னா சி, இது சன் வச்சுப்போமா, சோ உள்ள இருக்கக்கூடிய லேயர். சோ உள்ள இருந்தா நமக்கு வந்து அந்த லைட் எனர்ஜி வந்து எமிட் ஆகுது இல்லையா. நான் சொன்ன ஒரு செகண்டுக்கு வந்து இங்க எழுதிருக்கேன் பாருங்க, ஒரு செகண்டுக்கு வந்து சன் ரேடியேட் பண்ணக்கூடிய எனர்ஜி 3.8 into 10⁻26 ஜூல். சோ அப்ப லைட் எமிட் பண்ணக்கூடிய அந்த போர்ஷன் தான் ரொம்ப ஹை டெம்பரேச்சரா இருக்கும். எவ்வளவு அப்படின்னா 1.5 into 10⁻7 கெல்வின் டெம்பரேச்சர். சில ஸ்டார்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 10⁻8 வரைக்கும் இருக்கும், கொஞ்சம் அதிகமா கூட இருக்கும் இல்லையா. சரி, சோ அப்ப ரியாக்ஷன்ஸ் நடக்கிறது இங்கதான் இல்லையா, அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கிறது அங்கதான். சரியா? அப்படி வெளியே வரக்கூடிய லைட், இது கூட அவுட்டர் ரீஜியன், அதுக்கு ஒரு பேர் இருக்கு, லேயருக்கு பேரு குரோமோஸ்பியர்னு சொல்லுவோம். குரோமோஸ்பியர். ஓகே, குரோமோஸ்பியர் சுத்தி வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸ் இருக்கும். சோ வெளியே வரக்கூடிய லைட் அதை அப்சர்வ் பண்ணி எமிட் பண்ணும்போது அதோட வேவ்லென்த் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு டிஃபரெண்ட் கலர்ஸா தெரியும். கலர் அதான் குரோம்னாலே கலர்னு அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சன்னை வந்து டைரக்டா பாக்குறோம், கண்ணு குசும் உடனே கண்ணை தேய்ச்சிட்டு திருப்பி பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் கலர்ஸ்ல தெரியும், வட்ட வட்டமா. So the reason, the same chromosphere, some of the radiations are absorbed by that. Okay, so in the chromosphere உடைய temperature வந்து பாத்தீங்கன்னா 6000 Kelvin. 6000 எவ்வளவு, 6 into 10⁻3 Kelvin. So அப்ப photosphere உடைய temperature தான் அதிகம். இதுக்கு பேர் என்னது, photosphere. இது actually sun. புரியுதப்பா? சோ அப்ப இந்த டெம்பரேச்சர்ல தான் அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கும். சரி, இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஸ்டார்ஸ்ல வந்து புரோட்டான்ஸ் வந்து என்ன ஆகுது, எதை கன்வெர்ட் ஆகுது, புரோட்டான்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹீலியமா கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஒவ்வொரு செகண்டுக்கும் எத்தனை கேஜி வந்து கன்வெர்ட் ஆகுது இல்லையா, புரோட்டான்ஸ் எதா மாறுறது, ஹீலியமா மாறக்கூடியது இல்லையா. அதிகமா புரோட்டான்ஸ் இருக்குன்னு சொன்னேன், கிட்டத்தட்ட 90% புரோட்டான்ஸ்னா ஒரு ரிமைனிங் 9% ஹீலியம். 4 புரோட்டான் சேர்ந்தாதான் ஒரு ஹீலியம். அந்த ரியாக்ஷன் காமிக்கிறேன். சரியா? சோ அதுக்கு முன்னாடி சொல்றேன், அப்ப புரோட்டான் எதா கன்வெர்ட் ஆகுது, ஹீலியம், ஹீலியமா கன்வெர்ட் ஆகுது. ஒவ்வொரு செகண்டுக்கும் எத்தனை கேஜி வந்து எத்தனை கிலோ வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 6 into 10⁻11 kg per second. ஒவ்வொரு செகண்டுக்கும் இத்தனை கிலோ வந்து கன்வெர்ட் ஆகுது. எதுல இருந்து எது, புரோட்டான் டு ஹீலியம். சோ இந்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே நடந்துட்டு இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 5 பில்லியன் இயர்ஸ் வரைக்கும் இந்த ரியாக்ஷன் நடக்குமா. அந்த அளவுக்கு அங்க என்ன இருக்கு, புரோட்டான்ஸ் ஹீலியம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு செகண்டுக்கு இத்தனை கிலோ புரோட்டான் ஹீலியமா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 5 பில்லியன் இயர்ஸ் வரைக்கும் இந்த ரியாக்ஷன் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குமா. ஒருவேளை டோட்டல் புரோட்டான்ஸும் என்டையர் புரோட்டான்ஸும் வந்து ஃபுல்லி பர்ன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஃபுல்லி பர்ன் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டார் வந்து அடுத்த நியூ ஃபேஸுக்கு வந்துரும் இல்லையா. ஸ்டார் எக்ஸாம்பிள் சன் கூட சொல்லலாம் இல்லையா. சோ அப்ப நியூ ஃபேஸ், நியூ ஃபேஸ் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரெட் ஜியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், எனர்ஜி அதிகமா இருக்கும். சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டார் என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், ரொம்ப பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகி
மத்த பிளானட்ஸ் எல்லாம் முழுங்குற அளவுக்கு பெருசாயிருக்கும். புரியுதா? எப்ப இந்த புரோட்டான்ஸ் எல்லாமே வந்து பர்ன் ஆயிருச்சு அப்படின்னா, எரிஞ்சிச்சு அப்படின்னா, சோ அடுத்த ஸ்டேஜ் அந்த ஸ்டாரோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ரெட் ஜியன்ட். சோ அப்ப அந்த ஸ்டார்ஸோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாகி மத்த பிளானட்ஸ் எல்லாமே முழுங்குற அளவுக்கு எப்படி இருக்குமா? பெருசா இருக்கும். சரியா? இந்த நெக்ஸ்ட் புரோட்டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ரியாக்ஷன் என்ன வரும் அப்படின்னா ஹீலியம். முதல்ல பாருங்க, புரோட்டான் ஹீலியம் மாறுது. புரோட்டான்ஸ் எல்லாமே எரிஞ்சிச்சுன்னா அப்புறம் ஹீலியம் மட்டும். ஹீலியம் அதுக்கப்புறம் எதா மாறும்? ஹீலியம் எதா மாறும் அப்படின்னா கார்பனா மாறும். இல்லையா? ஹீலியம் எதா மாறும்? கார்பனா மாறக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நடக்கும். ஸ்டார்ஸ்ல வந்து ரெண்டு ரியாக்ஷன் நடக்கும். ஒன்னு புரோட்டான் புரோட்டான் சைக்கிள், இன்னொன்னு கார்பன் நைட்ரஜன் சைக்கிள். ரெண்டு சைக்கிள் நடக்கும். இப்ப புரோட்டான் புரோட்டான் சைக்கிள் தான் வந்து ரொம்ப அதிகமா ஃபெமிலியரா இருக்கக்கூடியது. சோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண வந்து ஹான்ஸ் பெத்தேங்கிற ஒரு சயின்டிஸ்ட். சோ என்ன அப்படின்னா புரோட்டான் புரோட்டான் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் 4 புரோட்டான் சேர்ந்து ஒரு ஹீலியம். உங்க புக்ல வந்து சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்கு, அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். சி இப்போ ஒரு புரோட்டான் 1H1 plus 1H1 எனக்கு என்ன கிடைக்கும்? 1 plus 1 2 போட முடியாது. ஏன்னா மேல மாஸ் நம்பர் 2 தான் இருக்கு. 2 போட்டாலே அது ஹீலியம். ஹீலியமோட மாஸ் நம்பர் 2 கிடையாது, மினிமம் 3 தான் இருக்கும். அப்ப கண்டிப்பா என்னால இங்க 2 போட முடியாது, 1 தான் போட முடியும். அப்பதான் அது ஹைட்ரஜன். இல்லையா? எஸ், ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ் தான். இங்க 1 plus 1 என்னது? 2 கிடைக்கும். இல்லையா? பிளஸ் வேற எந்த எனர்ஜியும் இல்ல. சோ அப்ப இங்க என்ன எழுதலாம்? பேலன்ஸ் ஆயிடுச்சா? பேலன்ஸ் ஆகல. மேல பேலன்ஸ் ஆயிடுச்சு, கீழே பேலன்ஸ் ஆகல. அப்ப 1 E மேல 0. உங்களுக்கு வந்து ஜெனரலா E பிளஸ் போட்டுருப்போம். E பிளஸ் என்ன? பாசிட்ரான். ஓகே, பாசிட்ரான்ங்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் ஒன். எலக்ட்ரானுக்கு ஈக்குவலான மாஸ். அது எங்க மட்டும் தான் இருக்கும்? அட்டாமிக் நம்பர்ல மட்டும் தான் இருக்கும் பாசிட்டிவ், அது பிளஸ். சரியா? மைனஸ் போட்ட எலக்ட்ரான் ஆயிரும். ஆனா மாஸ் நம்பர்ல இருக்காது. சரியா? இது கூடவே என்ன வரும்? ஒரு நியூட்ரினோ. சரி, நியூட்ரான்ங்கிறது வந்து சார்ஜ்லெஸ், மாஸ்லெஸ் பட் எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல். இது ஒண்ணு. சோ அடுத்த ரியாக்ஷன் வந்து பாப்போமே. செகண்ட் ரியாக்ஷன் இந்த சைடு எழுதுறேன், இல்ல இங்க கூட எழுதிக்கலாமா? இது கூட 1H2 இன்னொரு புரோட்டான் ஆட் ஆகுது பாரு. இது கூட 1H2 பிளஸ் ஒரு புரோட்டான். மொத்தம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டு புரோட்டான் சேர்ந்து இங்க என்ன வந்துச்சு? ஒரு டியூட்ரான். திருப்பி இந்த டியூட்ரான் கூட இன்னொரு புரோட்டான். நான் சொன்னேன் அட்மாஸ்பியர்ல ஸ்டார்ஸ்ல வந்து அதிகமான புரோட்டான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். சோ இப்ப இது சேரும்போது இப்ப இது 2 ஆகும். ஏன்னா ஹீலியத்துக்கு 3 மாஸ் நம்பர் இருக்கு. 2 plus 1 3. அப்ப உனக்கு காமா பார்ட்டிகிள் வந்து ரிலீஸ் ஆகும். காமா அப்படின்னா மாஸ்லெஸ், மாஸ் நம்பரும் கிடையாது, அட்டாமிக் நம்பரும் கிடையாது, எனர்ஜி மட்டும் தான். திருப்பி இன்னும் நமக்கு ப்ராப்பர் ஹீலியம் கிடைக்கல. இப்ப திருப்பி என்னது? இதான் நமக்கு வந்து கிடைச்சது. இதுல 2He3 பிளஸ் இன்னொரு புரோட்டான் ஆட் ஆகும்போது எதா கிடைக்கும் அப்படின்னா 2He4 பிளஸ் மீதியில என்ன இருக்கு? 2 plus 1 3. 2 இங்க இருக்கு, ரிமைனிங் 1. மேல பேலன்ஸ் ஆயிருச்சு. அப்ப E0 பாசிட்ரான். பாசிட்ரான் வந்துச்சுனாலே கூடவே என்ன வரும்? நியூட்ரினோ வரும்னு சொன்னேன். இப்ப பாருங்க எத்தனை புரோட்டான். இல்ல ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணிடுவோமா? C 1H2 1H2 கேன்சல், 2He3 2He3 கேன்சல். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கேன்சல் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க எத்தனை புரோட்டான்? 1 2 3. இந்த சைடு வந்து 4. லெஃப்ட் சைடு வந்து 4 1H1 சேர்ந்து ரைட் சைடுல ஒரே ஒரு ஹீலியம். இல்லையா? 2He4 பிளஸ் எத்தனை பாசிட்ரான்? இங்க 1 இங்க 1. ரெண்டு பாசிட்ரான். ஓகே, 1 E0. then next நியூட்ரினோ எத்தனை? 1 2. சோ 2 நியூட்ரினோ பிளஸ் எனர்ஜி. ஓகே, நார்மலா ஸ்டார்ஸ்ல நடக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ல ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 26.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அதை ரவுண்ட் பண்ணி 27 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபிஷன் ரியாக்ஷன்ல ஒரு ஃபிஷன்ல வந்து 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். பட் ஃபியூஷன்ல பாருங்க 27 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். சரியா? சோ இது ஒரு முக்கியமான டாபிக். நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.